நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பஜாஜோட மேக்ஸிமா Z மாடல். இந்த 2025 மாடல், மே மந்தில் வந்த மாடல். இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு அனலாக் மீட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் மீட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இருங்க, சாவியை போட்டு காமிக்கிறேன். மீட்ரு தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. நம்ம உள்ளே உட்காந்தோம்னா நமக்கு சீட் கம்ஃபர்ட் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாடலில் ரிவர்ஸ் கீர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதேமாரி நமக்கு இண்டிகேட்டர் சுவிட்சு இங்கே கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப். இது டிம் லைட்டு, இது வைப்பருக்கான சுவிட்சு, இது லைட்டுக்கான சுவிட்சு, இது ஹாரன். இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, USB. இது அதே மாதிரி நமக்கு இங்கே ஸ்டோரேஜுக்கான சின்ன க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டாக்குமெண்ட்டை வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்பே வச்சுருந்தேன், அதில் இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட். அதே மாதிரி இங்கே சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது, இது ஓப்பனாகவே இருக்குது. இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம சிக்னல் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் இன்ஜின் கட் ஆஃப் மாதிரி. இதை வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம CNG பெட்ரோல் மாற்றுற சுவிட்சு. இது அசார்ட் இண்டிகேட்ரு. இங்கே நம்ம CNG டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம CNG ஃபில் பண்ணுற மாதிரி. இங்கே நமக்கு பெட்ரோல் போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் சைட் கஸ்டமர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். 3 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். இருங்க, நான் உட்காந்து காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்ஜின் நோட்டை கேளுங்க. வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இன்ஜின் நோட்டை கேளுங்க. இப்போ இந்த வண்டியோட நிறைகளை பற்றி பார்த்துடலாம். டிஜிட்டல் மீட்டர் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஓடோ மீட்ரு, ட்ரிப் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூயல் எக்கனாமி, 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருன்னு இதிலேயே காமிக்குது. இது வந்து நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூயல் எவ்வளோ கிடைக்குன்ற மாதிரி. செகண்ட் இது பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, இருக்கிற CNG கேஸுக்கு 160 கிலோமீட்டர் முடி போகும்னு இதிலே காட்டுது. இது நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் பற்றி பார்த்தோம்னா பெருசாக எனக்கு தென்பட்டது இந்த வைப்பர் தான். கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ணாடி சின்னதாக தான் தெரியும் நமக்கு. இந்த அளவுக்கு தான் விசிபிலிட்டியே தெரியும் கண்ணாடியில் பார்த்தோம்னா. கீழே எல்லாம் தெரியாது. கடையில் தான் வாங்கி வேறு புதுசாக போடணும். அப்புறம் மெயினாக இந்த ஹேண்ட் பிரேக்கு அடிக்கடி எடுத்துட மறந்துடுறேன். அப்புறம் இந்த வாட்டர் கேன் ஹோல்டர் இங்கே அவசரத்துக்கு எடுக்க முடியாது, இப்படி இழுத்து தான் எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே பிளாஸ்டிக் தெரியுதுங்களா, இது 1 மந்த்து தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் இங்கே உடஞ்சிரும். இது புதுசாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இது ஸ்டீலில் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இது சந்தோஷ் பஜாஜில் சைடு கட்டன் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம விட்ருக்காங்க. மலைக்கெல்லாம் இழுத்தோட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது சந்தோஷ் பஜாஜ் தான் பார்த்துருக்கணும். மேட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் வந்துடுது. லாஸ்ட்டு பின்னாடி இங்கே வந்துட்டும் மேட் கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஃப்ளோர் லாக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேக் சைடு ஸ்பேஸ். நமக்கு சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து இன்ஜின் ரூம். நமக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக கொடுத்துருக்காங்க. 236 சிசி இன்ஜின், பெட்ரோல் வித் சிஎன்ஜி. இந்த இடத்துல நமக்கு ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, உள்ள ஏர் ஃபில்டர். நமக்கு டயர் 3மே ஹீரோ கிரிப் கொடுத்துருக்காங்க, ஜோஷோட இதில் வருது. இப்போ வண்டியை நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஹேண்ட் பிரேக்கு, வண்டி இப்போ ஐடில் இருக்குது. ரிவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வண்டி ஹேண்ட்பேர் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் சிஎன்ஜி மாடல் தான் வச்சுருந்தேன், மீடியம் சைஸ் வண்டி. அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இது ஓட்ட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அதே மாதிரி இந்த கியர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மாறி காட்டுது. அவ்வளோதான் மக்களே, இதுதான் இந்த வண்டியோட நிறைய குறைகள். இந்த வண்டியோட சின்ன விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடும்போது நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எப்படின்னு. தேங்க்யூ. இந்த வண்டியோட ஸ்பீட் டெஸ்ட்டு ரைடிங் ரிவ்யூ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், போட்டுடலாம்.